வணக்கம். வாழ்வோம் நலமுடன் சீரீஸ் 4 பார்ட் 1 என்னும் நேர்காணல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நான் டாக்டர் கே சரஸ்வதி, லெக்சரர், ஃபேக்கல்டி ஆஃப் பிசியோதெரபி, டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். இன்று நம்முடன் உரையாட இருப்பவர் டாக்டர் என் மணிகண்டன், அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி மெடிசன், ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல். இன்று நம்முடைய தலைப்பு லங் கேன்சர், அதாவது நுரையீரல் புற்றுநோய். வணக்கம் டாக்டர், நிகழ்ச்சிக்கு சொல்லலாமா? நுரையீரல் புற்றுநோய் என்றால் என்ன சார்? நுரையீரல் புற்றுநோய் அப்படின்னு சொன்னால் உடம்புல இருக்கிற மற்ற இடத்துல வர மாதிரி புற்றுநோய் மாதிரி தான். உடம்புல புற்றுநோய் அப்படின்னு என்னன்னா உடம்புல நார்மலாக செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அது அளவுக்கு அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிறது புற்றுநோயின்னு சொல்லுவாங்க. ஸோ அளவுக்கு அதிகம்னா அது உடம்புக்கு நல்லது தானே அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நார்மலான செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகாது. அது ஒரு இம்மெச்சூர் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது அந்த உடம்புக்கு இப்போ லங்ஸ் அப்படின்னா அது காற்றை ஆக்சிஜனை உள்ளே எடுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடணும். ஆனால் இந்த லங் டிஷ்யூஸ், இந்த புதுசாக ஃபார்ம் ஆகிற அந்த லங் கேன்சர் செல்ஸ் அதை பண்ணாது. ஸோ அதனால் உடம்புக்கு நல்லது கிடையாது. அதே மாதிரி பெருசாக நார்மலாக வேலை செய்கிற செல்ஸையும் அது அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால் அது மட்டும் இல்லாமல் மற்ற எதுக்கும் அது பரவும். ஸோ இந்த காரணங்களால் நுரையீரல் புற்றுநோய்ன்றது ஒரு சொல்ல மாதிரி தப்பான விஷயம் தான். நுரையீரல் புற்றுநோய் அப்படி என்றால் என்ன சார்? நுரையீரல் புற்றுநோய் அப்படின்னு சொன்னால் புற்றுநோய் மற்ற இடத்துல வர மாதிரி தான். புற்றுநோய்னா உடம்புல இருக்கிற செல்ஸ் அதிகமாக வளரும். ஸோ அதிகமாக வளர்ந்தால் நல்லது அப்படின்னா கிடையாது. ஏன்னா அது செல்ஸ் நார்மலாக இருக்கிற செல்ஸ் மட்டும்தான் உடம்புல தேவையான வேலையை செய்யும். ஆனால் இந்த செல்ஸ் நுரையீரல் செல்ஸ் செய்கிற வேலையை செய்யாது ஒன்று. அப்புறம் ஏற்கனவே இருக்கிற நல்ல நார்மல் செல்ஸையும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த நுரையீரல் புற்றுநோய் அப்படின்னு சொன்னால் எங்கே வரும்னு சொன்னால் நுரையீரலில் லங் டிஷ்யூன்னு சொல்லுவோம், அதில் வரும். இல்லைன்னா ஏர்வேஸ், அதாவது காற்று போகிற அந்த ஏர்வேஸ்லையும் வரலாம். அதுதான் லங் கேன்சர்னு சொல்லுவாங்க. நுரையீரல் புற்றுநோய் வருவதற்கான காரணங்கள் என்னென்ன சார்? ஓகே, நுரையீரல் புற்றுநோய் வரதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் அப்படின்னு சொன்னால் ஸ்மோக்கிங், புகைப்பிடித்தல் தான். எப்படின்னு சொன்னால் ஒரு 80-90% ஸ்மோக் பண்ணுறதுனால மட்டுமே வரும். ஸோ மற்ற காரணங்கள் என்னன்னு சொல்லலாம்னா, நீங்கள் ஸ்மோக் பண்ணால் மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்கவங்களோ இல்லை வீட்டில் இருக்கவங்க ஸ்மோக் பண்ணுறாங்க, ஒரு க்ளோஸ் ஸ்பேஸில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதனாலையும் வரும் ஒன்று. அப்புறம் இப்போது நம்ம இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாகிருச்சு, அந்த வாகனங்கள்லாம் அதிகமாகிருச்சு. ஸோ அந்த வாகனங்களில் வர புகை, இண்டஸ்ட்ரீஸ் அதில் வர புகைகள் எல்லாமே லங் கேன்சர் கான்ட்ரிபியூட் பண்ணும். அப்புறம் வேலை செய்கிற இடத்துல, எக்ஸாம்பிளுக்கு ஒரு கல் குவாரியில் இல்லை அந்த கோல் மைனிங் சொல்லுவாங்க, கோல் அந்த நிலக்கரி எடுக்கிற இடத்துல, அப்புறம் கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸில் ஒர்க் பண்ணுறது. ஸோ இது மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது. அப்புறம் ஜெனட்டிக்னு சொல்லுவோம், ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. ஸோ ஒரு ஃபேமிலியில் நம்ம க்ளோஸாக இருக்கவங்க முன்னாடி வந்திருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா ரிஸ்க் ஆஃப் லங் கேன்சர் அதிகம். ஸோ இதெல்லாம் காரணங்கள். ஓகே சார், நுரையீரல் புற்றுநோய்க்கான பொதுவான அறிகுறிகள் என்னென்ன சார்? ஓகே, ஸோ நுரையீரல் புற்றுநோய் மற்ற புற்றுநோய் மாதிரி கிடையாது. அதில் முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னால், நுரையீரல் புற்றுநோய் ஒரு இயர்லி டயக்னோசிஸ், அதாவது முன்னாடியே கண்டுபிடிக்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நுரையீரல் புற்றுநோயோட சிம்டம்ஸ் எப்பவுமே ரொம்ப லேட்டாக தான், யூஸ்வலாக அப்படி தான் வருவாங்க பேஷண்ட். என்ன காரணம்னு சொன்னால், நுரையீரல் புற்றுநோய் ஒன்று அந்த காற்று போகிற இடத்துல ஏர்வேஸ் அதில் வந்தால் பேஷண்ட்டுக்கு சிம்டம் வரும், இல்லைன்னா சிம்டம்ஸ் வரதே ரொம்ப கஷ்டம். ஸோ நுரையீரல் புற்றுநோய்க்கான காரணங்கள் அப்படின்றது சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ரொம்ப லேட்டாக தான் ப்ரெசென்ட்டே ஆகும். ஸோ ஸ்டார்டிங்கில் ஆல்மோஸ்ட் எந்த சிம்டமும் இருக்காது, அது முதல்ல. ஸோ சிம்டம்ஸ் வந்தால் என்னென்ன வரலாம் அப்படின்னா, இருமல், ரொம்ப நாளாக இருமல் வர்றது, இருமும் போது சளியில் ரத்தம் வர்றது, மூச்சு வாங்கிறது, அப்புறம் நெஞ்சு வலிக்கிறது. ஸோ இது மாதிரி வரும். இல்லைன்னா ஒரு சில ரொம்ப ரேராக வீசிங் மாதிரி கூட ப்ரெசென்ட் ஆகும். அது அந்த காட்டு போகிற இடத்துல வந்துச்சுன்னா வீசிங்காக கூட வரும், ஆனால் அது ரேர். ஸோ இது லங்ஸில் மட்டும் இருந்தால் வர்றது. இன்னும் ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்ற இடத்துக்கு பரவனது ப்ரெசென்ட் ஆவாங்க. அதாவது நுரையீரலில் தான் இருக்கும் புற்றுநோய், அது மற்ற இடத்துக்கு
போன பின்னாடி ஆனால் மற்ற இடத்துக்கு போகிறதுக்கான சிம்டம்ஸோட ப்ரெசென்ட் ஆவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மூளை அதுக்கு பரவனா தலைவலியோட ப்ரெசென்ட் ஆகலாம், இல்லை எலும்புக்கு போனால் முதுகு வலி அது மாதிரி ப்ரெசென்ட் ஆகலாம். ஸோ அது மாதிரி சிம்டம்ஸ் வந்து ஒன்று லங் கேன்சரோட சிம்டமாகவே ப்ரெசென்ட் ஆகலாம், இல்லை பரவுச்சுன்னா அந்த கேன்சர் சிம்டம்ஸாலையும் ப்ரெசென்ட் பண்ணலாம். நுரையீரல் புற்றுநோயை பரிசோதனை செய்யும் முறைகள் என்னென்ன சார்? ஓகே, ஸோ நுரையீரல் புற்றுநோய் பரிசோதனைன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு பேசிக்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் செஸ்ட் எக்ஸ்ரே, ஓகேவா, அப்புறம் வந்து சிடி ஸ்கேன், அப்புறம் வந்து பெட் சிடின்னு சொல்லுவாங்க, அதாவது பரவுறது அதெல்லாமே பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இமேஜிங் ஸ்டடிஸ்ன்னு சொல்லுவாங்க, ரேடியாலஜின்னு சொல்லுவாங்க. ஸோ மற்றது பார்த்தீங்கன்னா பேத்தாலஜின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் எக்ஸ்ரேல பார்க்குறீங்க, சிடியில் பார்க்குறீங்க, அதில் வந்து ஒரு கட்டி மாதிரி இருக்குன்னு சொன்னால் அது வந்து நார்மல் கட்டியாக இருக்கலாம், இல்லைனா புற்றுநோய் கட்டியாக இருக்கலாம். அது வந்து வெறும் எக்ஸ்ரேவோ சிடியோ வச்சு சொல்ல முடியாது. அதுக்கு கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் அடுத்த மெயின் டெஸ்ட் வந்து பயாப்சின்னு சொல்லுவோம். ஸோ அந்த சதை டெஸ்ட்டு, ஸோ அந்த சதையை எடுத்து டெஸ்ட் பண்ணி அதில் வந்து அது புற்றுநோய் கட்டி தானா இல்லை நார்மல் கட்டி தானா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக பண்ணுற டெஸ்ட். நுரையீரல் புற்றுநோயின் பொதுவான சிகிச்சை முறைகள் என்ன? ஓகே, ஸோ இப்போ நீங்க ஒருத்தருக்கு நுரையீரல் புற்றுநோய் கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ கண்டுபிடிச்ச பின்னாடி சிகிச்சை ஆரம்பிக்கும் போது முதல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரியுதுன்னா ஸ்டேஜ். ஸோ என்ன ஸ்டேஜ்ல இருக்கு? யூஸ்வலா 4 ஸ்டேஜ்ல இருக்கு, 1, 2, 3, 4 இருக்கு. 1வது ஸ்டேஜ்னா ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ். 4னா எல்லா இடத்துக்கும் பரவன ஒரு புற்றுநோய். இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருந்து ஒரு தேர்ட்னு சொல்லுவோம். தேர்ட்ல 3A 3Bன்னு வரும். ஸோ டெக்னிக்கல் டர்ம்ஸ். ஸோ 3A அது வரைக்கும் ஆப்ரேஷன் பண்ணலாம். ஆப்ரேஷன் பண்ணி கட்டியை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ரேடியோ தெரப்பி, கரண்ட் வைக்கிறது நம்ம சொல்லுவோம். ஸோ ரேடியோ தெரப்பி கீமோதெரப்பின்னு சொல்லுவாங்க. கீமோதெரப்பினா அந்த ட்ரக்ஸ் கொடுத்து அதை கரைப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு 3வது ஸ்டேஜ் வரைக்கும் பண்ணலாம், ஆப்ரேஷன் பண்ணலாம். ஸோ அதுக்கு மேல போச்சுன்னா வெறும் அந்த ரேடியோ தெரப்பி கீமோதெரப்பி மட்டும்தான். அதுக்கப்புறம் அதை ஆப்ரேட் பண்றது கஷ்டம். ஸோ அதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். ஸோ அதுல ஆப்ரேட் பண்ண முடியாது. ஸோ இது தவிர என்ன இருக்குன்னா புதுசா வந்திருக்கிறது வந்து டார்கெட்டட் கீமோதெரப்பி. அதாவது அந்த செல்ஸோட டிஎன்ஏ அந்த டெஸ்ட்லாம் பண்ணி எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு பார்த்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து புதுசா வந்திருக்கிறது இம்யூனோதெரப்பி. இம்யூனோதெரப்பினா உடம்புல இருக்கிற அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அந்த கேன்சருக்கு எதிராக இருக்கிறத இன்னும் அதிகப்படுத்தி அதை டெஸ்ட்ராய் பண்ணும். ஸோ இதெல்லாம் தான் இப்போ இருக்கிற ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ். நன்றி சார். ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் நிகழ்ச்சிக்கு மீண்டும் செல்லலாம். நிகழ்ச்சிக்கு மீண்டும் செல்லலாம். டாக்டர், நீங்க சொன்ன மாதிரி நிறைய சிகிச்சை முறைகள் இருக்கு. அதுல நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறிந்தோம் அப்படின்னா இந்த புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய்க்கான சிகிச்சை முறைகள் வேற என்னென்ன இருக்கு? ஸோ நான் சொன்ன மாதிரி தான் மொத்தம் 4 ஸ்டேஜ் இருக்கு. ஸ்டேஜ் 1 to ஸ்டேஜ் 4. ஸோ ஆரம்ப நிலைனா யூஸ்வலா ஸ்டேஜ் 1ல கண்டுபிடிக்கலாம், இல்ல அட்லீஸ்ட் ஸ்டேஜ் 2, 3 அதுலயாச்சும் கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுல ரொம்ப அட்வான்டேஜ் என்ன சீக்கிரம் கண்டுபிடிக்கிறதுலன்னா ஸ்டேஜ் 1ல இருக்கு, மற்ற இடத்துல பரவல அப்படின்னா நம்ம சர்ஜரி பண்ணி முழுசா அந்த கேன்சர் செல்ஸை எடுத்துடலாம். ஸோ எடுத்துட்டு அடுத்து கீமோதெரப்பியோ ரேடியோ தெரப்பியோ தேவைப்பட்டா அதையும் கொடுக்கலாம். அப்படி பண்ணும்போது என்னன்னா பேஷண்ட் வந்து ஒரு ரெமிஷன் சொல்லுவாங்க, கம்ப்ளீட் ரெமிஷன் சொல்லுவோம். அதாவது முழுசா குணமடைந்து விட்டார் அப்படின்னே சொல்லலாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஆனா இதுவே ஸ்டேஜ் 3, 4
நீங்க லேட்டா போனீங்கன்னா அது குணமடைவது அது சாத்தியம் இல்லை. ஸோ அதனால எந்த அளவுக்கு சீக்கிரம் கண்டுபிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு முழுசா குணப்படுத்துற வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். டாக்டர், அதே மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் சொல்றாங்க. நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள், நம்மளுடைய தூக்கம், இது ஏதாவது நம்ம நுரையீரல் புற்றுநோய்க்கு ஏதாவது பாதிப்பு உண்டாக்குமா? ஓகே, ஸோ நீங்க லைஃப் ஸ்டைல், தூக்கம் அது சொன்னீங்கன்னா நுரையீரல் புற்றுநோய் மட்டும் கிடையாது, நீங்க எல்லா புற்றுநோய்க்கும் இது முக்கியம். ஸோ லைஃப் ஸ்டைல் சொன்னா ஸ்மோக் பண்றது, ட்ரிங்க்ஸ் பண்றது அது மட்டுமே கூட கிடையாது. ஸோ நீங்க ப்ராப்பரான டயட் எடுக்கல, ஒரு சாப்பாடுல வந்து கண்ட்ரோல் கிடையாது, அதாவது பழங்கள் காய்கறிகளை சேர்க்காம இருக்கிறது. அப்புறம் வந்து தூக்கம். ஸோ தூக்கமும் வந்து சரியா ஒரு 7 மணி நேரத்துல 8 மணி நேரம் வச்சும் டெய்லி தூங்கணும். ஸோ அப்படி தூங்கல அப்படின்னு சொன்னா லங் கேன்சர் மட்டும் கிடையாது, மற்ற கேன்சருக்கும் அது ஒரு பேஸ் ஆக உருவாகும். ஸோ அதனால நீங்க ப்ராப்பரான லைஃப் ஸ்டைல், ப்ராப்பரான டயட், எக்ஸசைஸ் எல்லாமே வந்து லங் கேன்சருக்கு மட்டும் கிடையாது, ஸோ எல்லா கேன்சரையும் ஒரு தடுக்கிறதுக்கு, அதாவது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. இது டைரக்டா கண்ட்ரிபியூட் பண்ணாது, ஆனா இதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். சோ நம்மளால தடுக்க முடியும், நுரையீரல் புற்றுநோய் வராம நம்மளால தடுக்க முடியும். ஒரு நல்ல ஒரு நோய் மட்டும் இல்லை, மற்ற புற்றுநோய்களுக்குமே இது ஒரு நல்ல ஒரு விஷயம் நம்புறது. ஓகே. அதே மாதிரி பொதுவாக இப்போ மக்கள் இடையில பாத்தீங்கன்னா புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய் அப்படின்னா சில தவறான நம்பிக்கைகள்லாம் இருக்கு, அதை பத்தி ஏதாவது சொல்லுங்க. நுரையீரல் புற்றுநோயை வச்சு ரொம்ப காமனான ஒரு மூட நம்பிக்கையும் கிடையாது, ஒரு நம்பிக்கை, ஒரு பிலீஃப்னு சொல்லலாம். அதுல என்னன்னா, நான் ஸ்மோக் பண்ணல, இல்ல நான் ட்ரிங்க்ஸ் பண்ணல, ஆனா எனக்கு கேன்சர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அது எப்படின்னா, வெறும் அந்த நான் சொன்ன மாதிரி ஸ்மோக் பண்றது ஒரு 80 to 90% மட்டும்தான் காரணம். மீதி ஒரு 10 to 20% வந்து ஸ்மோக் மட்டும் கிடையாது. இப்போ செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக் சொல்லுவோம், அதாவது நீங்க ஸ்மோக் பண்றது மட்டும் கிடையாது, கூட இருக்கவங்க ஸ்மோக் பண்றாங்க, இல்ல வெளியே இருக்கும்போது எக்ஸ்போஸ் ரொம்ப ஆகுறீங்க, அதுவுமே கேன்சர் வருது. அதுவும் இல்லாம இப்போ நம்ம ஊர்ல நிறைய இருக்கிறது பொல்யூஷன். நீங்க பொல்யூஷன்ல எக்ஸ்போஸ் ஆவீங்க, வேலை செய்யற இடத்துல எக்ஸ்போஸ் ஆவீங்க, உங்க ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்கும், ஃபேமிலியில வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இருக்கும், அதனால அது உங்களுக்கு ரிஸ்கா இருக்கும். ஸோ வெறும் ஸ்மோக்கிங் நீங்க பண்றது மட்டும் கிடையாது, மத்தவங்க ஸ்மோக் பண்றது இல்ல, மத்த நான் சொன்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னாலையும் புற்றுநோய் வரலாம். ஸோ நான் ஸ்மோக் பண்ணல எனக்கு வராதுன்னா நல்லது, சான்சஸ் ரொம்ப கம்மி, ஆனா வரலாம். ஓகே. நுரையீரல் புற்றுநோய் விழிப்புணர்வு, அதை பத்தி நீங்க மக்களுக்கு சொல்ல விரும்புற முக்கியமான செய்தி என்ன? சோ முதல்ல ரொம்ப முக்கியமானது ப்ரிவென்ஷன். ப்ரிவென்ஷன் வரதுக்கு முன்னாடி தடுக்கிறது. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ஸ்மோக்கிங். சோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்மோக் பண்ணாதீங்க, இல்ல பண்றீங்கன்னா ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸோ ஸ்மோக்கிங் ஸ்டாப் பண்ணீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாள் கழிச்சு நீங்க ஒரு ஸ்மோக் பண்ணாதவருக்கு எவ்வளவு ரிஸ்க் இருக்கோ அந்த அளவுக்கு கூட வரும். ஸோ முதல்ல ஸ்மோக்கிங். அடுத்து வந்து வேலை செய்யற இடங்கள் இல்ல வெளியே போகும்போது ரொம்ப ஸ்மோக், அந்த பொல்யூஷனுக்கு எக்ஸ்போஸ் ஆகுறீங்க அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணலாம், மாஸ்க் யூஸ் பண்ணலாம், அது மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். அதே மாதிரி வேலை செய்யற இடத்துலயும் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட் சொல்லுவாங்க, ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். அப்புறம் உங்களுக்கு இதெல்லாம் பண்றீங்க, இருந்தாலும் சிம்டம்ஸ் வருது, அதாவது ரொம்ப இருமல் இருக்கு, மூச்சு வாங்கலாம் தொந்தரவுலாம் வருது, அப்படிதான் இருக்குன்னா ஸோ முன்னாடியே போய் பாருங்க, அது ஒண்ணு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இன்னொன்னு வந்து ரொம்ப ஹை ரிஸ்க் குரூப், அதாவது ரொம்ப ஸ்மோக் பண்ணிருக்கீங்க, இல்ல ஃபேமிலி ஹிஸ்டரியில வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஸ்கிரீனிங் சொல்லுவோம். ஸோ முன்னாடியே வரதுக்கு முன்னாடியே எக்ஸ்ரே எடுத்து பார்க்கறதோ, சிடி எடுத்து பார்க்கறதோ, அது மாதிரி பண்ணலாம். ஸோ இதெல்லாமே பண்ணீங்கன்னா உங்களுக்கு லங் கேன்சர்ல இருந்து தடுக்கலாம். ஸோ தடுக்க முடியாட்டியும் சீக்கிரமா கண்டுபிடிச்சு ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்து ஆல்மோஸ்ட் நீங்க கம்ப்ளீட்டா குணமாகவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால லங் கேன்சர் அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதெல்லாமே உங்களுக்கு நல்லது. நன்றி டாக்டர். இவ்வளவு நேரம் நம்ம கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப பொறுமையாகவும் தெளிவாகவும் பதிலளித்ததுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.